بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற குர்ஆன் பற்றிய கலைகளை, அது பற்றிய ஞானங்களை நம்ம அறிந்து வருகிறோம். அதில் குர்ஆனை பற்றி அறிய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, 7 கிராத் என்கிறது மக்கள்கிட்ட, அறிஞர்கள்ட்ட வழக்கமாக நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் 7 கிராத்துங்கிறதுக்கு ஹதீஸ் 7 வகையாக அருளப்பட்டுச்சு என்ற ஹதீஸ் இருக்கிறது. அதனுடைய சரியான பொருள் என்ன என்பதை நம்ம விளக்கிட்டோம். அப்போ இந்த 7 கிராத் என்கிற பெயரில் குர்ஆனில் இல்லாத சேர்க்குறாங்க, இருக்குது நீக்கிறாங்க, இப்படிலாம் ஓதி இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. இது எதை உண்டாக்குது என்றால், குர்ஆனில் ஒரு அதனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிடுது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாம் தான் இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம், நாமே பாதுகாப்போம்னு அல்லாஹ் சொல்கிறான். பாதுகாப்போம்னா எந்த ஒன்றையும் கூட்டக்கூடாது, குறையக்கூடாது. இந்த வாசிக்கிற விதத்தில் ஒரு ஊரில் ஒரு மாதிரி உச்சரிப்பாங்களா, இன்னொரு ஊரில் இன்னொரு மாதிரி உச்சரிப்பாங்களா, அது குர்ஆனுடைய கூடுதல் குறைவாக காட்டாது. அந்த சொல்ல தான் இப்படி வாசிக்கிறாங்க, இவங்க இப்படி வாசிக்கிறாங்கன்னு வரும். ஆனால் இவங்க 7 கிராத்துங்கிற பேரில் எடுத்து காட்டுற ஆதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனில் யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற அளவில் தான் அது இருந்திருக்குது என்று காட்டுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்கலை. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அது எழுத்து வடிவமாக்கப்பட்டுச்சு. அபூபக்கர் சித்திக் அவருடைய காலத்திலேயும் அது மறுபரிசீலனை செய்யப்பட்டு அது தொகுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பல பிரதிகளாக எடுக்கப்பட்டுச்சு. அது உள்ளது தான் குர்ஆன், அதான் பாதுகாக்கப்பட்டது. அதில் இல்லாமல் என்னத்தையாவது யாராவது ஓதினார்கள்னு சொன்னால், அவர் விளங்காமல் ஓதிட்டார் என்று உதறி தள்ளுறதுக்கு பதிலாக அப்படியும் போதலாம் இப்படியும் போதலாம் என்று என்ன செய்கிறாங்க, முட்டு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அதுக்கு நிறைய உங்களுக்கு உதாரணங்களை காட்டியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த சஹாபி சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சூறா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ மூஸா அஷ்அரி சொல்கிறார். சொல்லும்போது அவர் சொல்கிற வாசகத்தை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லிம தகூலூன மா லா தஃபாலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள். இது குர்ஆனுடைய ஒரு வசனம். இந்த வசனத்தில் என்ன இருக்குது? யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃபாலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் செய்கிறீர்கள் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 61வது சூறாவில் 2வது வசனமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தோட இந்த சிவப்பு கலரில் உள்ளதையும் சேர்த்து நாங்கள் மனப்பாடம் பண்ணோங்கிறார் அவர். இது குர்ஆனில் இல்லை. லிமத்தக்கூலுன்னு மாலா தஃபோலுன்னு வரைக்கும் தான் குர்ஆனில் இருக்கிறது. துக்குத்தபு ஷஹாதத்தன், அப்படி நீங்கள் செய்யாதை சொல்வீர்கள் என்று சொன்னால் அது சாட்சியமாக பதிவு செய்யப்படும். ஃபி ஆனாக்குக்கும், உங்களுடைய கழுத்துகளிலே பதிவு செய்யப்படும். துஸ்அலூன் அன்ஹா, அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளில். அதாவது செய்யாத நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது கழுத்தில் பதிவு செய்யப்பட்டு கியாமத்து நாளில் விசாரிக்கப்படும். இப்படியும் சேர்த்து ஓதணுங்கிறார். ஹஃபில் தூங்குறார். மனப்பாடம் எனக்கு யாபத்தில் இருக்குது, பல விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்ண நான் மறந்துட்டேன், இந்த விஷயம் எனக்கு அப்படி யாபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யா அய்யுஹல்லதீன 61வது சூறாவில் 2வது வசனத்தில் மாலா தஃபோலூன் என்பதோடு முடிஞ்சிருது. இவருடைய கருத்து பிரகாரம் இதுவும் சேர்ந்து தான் அந்த வசனம். இது ஏன் செய்யாதை சொல்கிறீர்கள், அது உங்களுடைய கழுத்துக்களில் சாட்சியமாக பதிவு செய்யப்படும், கியாம நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பது அப்படி சொல்கிறாரு. இப்போ உன்சீத்துஹா, நிறைய விஷயங்கள் நான் மறந்துட்டேன். கைர அன்னி ஹஃபில்து மின்ஹா, அதிலிருந்து நான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறேன்கிறார். மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறான் குர்ஆன்னு சொல்லி ஒரு மனப்பாடம் பண்ணியிருக்கிறான். யார்? அபூ மூஸா அஷ்அரி மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாராம். எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு?
குர்ஆனில் இல்லாத ஒரு பகுதியையும் குர்ஆனில் ஒரு பகுதியும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துருக்கிறார். அப்போ இதை கேட்டால் என்ன செய்வாங்க அறிஞர்கள், இப்படி ஒன்று நீங்கள் பார்த்தா நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்? குர்ஆன் என்பது ஒரு அறிவிப்பாளர் 2 அறிவிப்பாளரை கொண்டா உறுதி செய்யப்பட்டுச்சு. ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து தானே அந்த குர்ஆனுடைய எழுத்து வடிவத்தில் உஸ்மான் காலத்தில் ஆக்கி இதான் குர்ஆன் எல்லா பக்கத்தும் பரப்பிட்டாங்கல்ல. அந்த பைன தஃபத்தைனி கிதாபுல்லான்னு தானே அதுக்கு ஒரு சொல் வழக்கே இருக்கிறது. தஃபத்தைனி 2 அட்டைக்கு இடையில் உள்ளது தான் குர்ஆன். 2 அட்டை எது? உஸ்மான் அவர்கள் தொகுத்த அந்த குர்ஆனில் இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்கும் என்ன இருக்குதோ அதான் குர்ஆன். அதுக்கு மேலே அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதெல்லாம் குர்ஆன் கிடையாது. அதெல்லாம் பல மாதிரி கருத்துக்கள் இருந்து பேசி முடிவு செய்யப்பட்டு இதெல்லாம் எது குர்ஆன் இல்லை என்று ஸெய்த் இப்னு சாபித் போன்ற காத்திபுல் வஹியாக இருந்தவர்களை கொண்டு உறுதி செய்யப்பட்டு இதுதான் குர்ஆன் என்று நிலைநாட்டப்பட்டு விட்டது. அதுக்குள்ளே உள்ளது மட்டும்தான் குர்ஆன். இந்த அல்ஹம்துன்னு ஆரம்பித்து நாஸ் வரைக்கும் அதான் தஃபத்தைன் 2 அட்டைக்கு நடுவில் உள்ளது என்பது அதுதான். அப்போ அதுக்கு உள்ளே இருந்தால் தான் அது குர்ஆன். அதில் இது இருக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் நாஸ் வரைக்கும் உள்ளதில் வந்து இப்போ துக்குத்தபு ஷஹாத தன்ஃபி ஆனாக்கிக்கும் இப்போ துசோலூன் அன்ஹா யோமுல் கியாமான்னு இருக்குதா? அப்போ 61 2வது வசனத்தில் குர்ஆனில் இருக்கிறது ஒன்று, அதில் இருக்கிற அளவுக்கு அதே அளவுக்கு ஒரு வாசகத்தை சேர்த்து அவர் ஓதியிருக்கிறார். இந்த மாதிரி ஒன்றை கண்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது? இது ஒரு கிராத்துன்னு எடுக்கக்கூடாது. இது ஒரு கிராத்துன்னா இது ஏன் ஓதி அன்னைக்கு பதிவு செய்யலை? இது ஒரு கிராத்து தானே. அப்போ ஓத மனப்பாடம் செஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு தானே அந்த ஸெய்த் இப்னு சாபித் தலைமையில் இருந்த குழுவினர் வந்து வாசிக்க செஞ்சாங்க. அப்போ இதை ஓதி காட்டியிருந்தாருன்னா இதையும் சேர்த்துருப்பாங்கள்ல, அல்லது இப்படியும் ஓதப்பட்டிருக்கிறது என்றும் எழுதியிருப்பார்கள்ல. அவங்க தொகுத்த பெறுதில் இதெல்லாம் இல்லை. அப்போ இவர் ஓதனா இவராக ஓதிக்கிட்டாருன்னா ஏதோ ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இது ஒரு நல்ல கருத்தாக இருக்குது அந்த கருத்தை சேர்த்துக்கிட்டார் அவர். நீங்கள் இது சொல்லாத செய்யாத சொன்னீங்கன்னு சொன்னால் உங்கள் கழுத்தில் இருக்காடே அல்லாஹ் விசாரிப்பான், எல்லாத்தையும் தான் விசாரிப்பான், இதையும் விசாரிப்பாங்கிறது கருத்தில் ஒரு பிழை இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லிட முடியுமா? கருத்தில் பிழை இல்லாததையெல்லாம் நம்ம அல்லாஹ்வுடைய கலாம் ஆக்கிட முடியுமா? அல்லாஹ் சொல்லியிருந்தா தானே அல்லாஹ்வுடைய கலாமு. அப்போ இதை வந்து குர்ஆனில் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, நான் ஓதியிருக்கேங்கிறார. எப்போ ஓதுறாரு? குர்ஆன்லாம் தொகுத்ததுக்கு பிறகு ஓதுறாரு இவர். அபு மூஸல் அஷ்அரி வந்து உஸ்மான் இல்லான காலத்தில் எல்லாம் குர்ஆன் இதுதான் முடிவு செஞ்ச பிறகு அதில் இல்லாத இவர் சேர்த்து ஓதியிருக்கிறாரு. இதுக்கு என்ன முடிவு பண்ணணும்? ஒன்று அவர் யாவோ குறைவானத்தை ஓதியிருப்பார், அது மட்டும்தான் குர்ஆனு, யாவோ குறைவை ஓதியிருப்பார் அப்படின்ட்டு முடித்தால் அதான் புரியக்கூடிய சரியான முறை. அல்லது அவர் ஓதாமல் அவருக்கு பிந்தின ஒரு ஆள் நினைஞ்சிருப்பார், யாவோ குறைவாக இதை சேர்த்து சொல்லியிருப்பார் அப்படின்னு இந்த மறதிங்கிறது தவறு என்பது அடுத்தடுத்த அறிவிப்பாளர்கள்ட்டையும் வந்திருக்கலாம். எங்கேயோ ஒரு பிழை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு இதை ஒதுக்கி தள்ளிவிட்டு குர்ஆனில் எந்த ஒன்றும் சேர்க்கப்படலைன்னு சொல்லுவார்களா? இது ஒரு கிராத். இப்படியும் ஓதலாம்னு பிடிச்சிக்கிட்டாங்க. மேற்கத்திய உலகம்லாம் கேட்குறானுவோம், என்னங்கடா இல்லை ஆயுள்ளதின் லிமத்த குரான மாலாத்த போலோன்னு வரைக்கும் குர்ஆன்கிறீங்க, இன்னொரு ஆளுடைய குர்ஆனில் வந்து துக்குத்தபு ஷஹாதத்துன்னு இன்னொன்று எழுதி வச்சுக்கிறீங்க, எது அல்லாட்டது வந்தது? அப்போ அது மட்டும்தான் அல்லாட்டது வந்துச்சுன்னு சொன்னால் இது எப்படி சேர்க்க முடிஞ்சிச்சு? எல்லாம் சேர்ந்து தான் அல்லாட்ட வந்துச்சுன்னா இது எப்படி நீக்க முடிஞ்சிச்சு? கேட்பானா இல்லையா? ரெண்டும் சேர்ந்து தான் அல்லாட்ட வந்துச்சுன்னா அந்த ஒரு சிவப்பு எழுத்தில் உள்ள அந்த வசனம் எதுக்கு நீக்கிருக்கீங்க குர்ஆன்லேருந்து கேட்பான். அல்ல அது மட்டும்தான் குர்ஆன்னு சொன்னால் குர்ஆனில் இல்லாத ஒன்றை ஓதணுன்னு சொல்கிறார் ஒருத்தர். அப்போ இந்த கிராத்துங்கிற பேரில் வந்து அதை இந்த சபக்ராத்துங்கிற அந்த கூட்டம் கொடுத்த தப்பான விளக்கத்தின் காரணமாகத்தான் குர்ஆனில் முரண்பாடு என்கிற ஒரு சித்தாந்தத்தையே குர்ஆனுக்கு எதிரான ஒரு மேற்கத்திய உலகத்துக்காரங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அதுக்கு அடி எடுத்து கொடுத்தாலும் இந்த ஆளுக்கு தான் இந்த மாதிரி செய்திகளை வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு பண்ணலாம். எப்படி ரெக்கார்டு பண்ணணும்? 7 கிராத்து ரெக்கார்டு பண்ணணுமா இதை என்று பிழையாக ஒருத்தர் ஓதியிருக்கிறான்னு ரெக்கார்டு பண்ணுங்கள். அதுதான் குர்ஆனுடைய வசனம். குர்ஆனில் வரல, அதான் வசனம் என்பது ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து முடிவு செஞ்சு அதை எழுத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இவர் அதுக்கு மாற்றமாக ஓதி விட்டார் அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு இதெல்லாம் ஒரு கிராத்தா? அதை நம்ம இது முஸ்லீமில் வரக்கூடியது. அதே மாதிரி வந்து அப்துல்லா இப்னு மசூத் சொல்கிறாங்க, இது புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, 2940வது புகாரியா திருமதியில் வரக்கூடிய செய்தி.
அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு மசூத் சொல்கிறாங்க, அக்ரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓதி காண்பித்தார்கள். ரசூலுல்லாவை ஓதி காய்ச்சிட்டாங்களாம். அவங்க வாயிலேருந்து கேட்டேங்கிறாரு. என்ன ஓதி காட்டினாங்க? இன்னி அனர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், இன்னி அனர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன் என்று ரசூலுல்லாவை எனக்கு ஓதி காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு இப்னு மசூத் சொல்கிறார். இப்படி சொல்லுவாரே, ஆனால் இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கணும்ல. இன்னி அனர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன் என்று ரசூலுல்லா தான் ஓதி காட்டினாங்கன்னு சொல்கிறார் இப்னு மசூத். அவர் சொல்கிறது மெய்யாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாசகம் குர்ஆனில் இருக்கணும். இது அறிவிப்பாளரை பார்த்திங்கன்னா சஹீஹானதான் இருக்கிறது. அல்பானி போன்றவர்கள்லாம் சஹீஹுல் மத்தனுங்கிறாங்க. மத்தனுங்க மெசேஜே மேட்ரே சரியாக இருந்துங்கிறார். அவர் அறிவிப்பாளர் மட்டும் கிடையாது, இந்த மத்தனை சரிங்கிறார். மத்தன் சரின்னு அர்த்தம், அப்படி தான் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்கங்கிறார். மெசேஜே சரிங்கிறார், சனதை மட்டும் கிடையாது. ஏன்னா இவங்க ஏழுக்கிராத்து கட்சிக்கார ஆளுங்க, இந்த ஏழுக்கிராத்து இப்படியும் ஓதலான்ற கட்சியில் உள்ளதுனால அவங்களுக்கு இது சஹீஹுல் மத்தன் தெரிகிறது. ஆனால் இதுக்கு ரிலேட்டிவான ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறது. என்ன வசனம் இருக்குது? 51வது சூறாவில் 58வது வசனத்தில் வருகிறது, இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன். படற்கையாக வருது. இன்னல்லாஹ அல்லாஹ் என்பவன், ஹுவர் ரஸ்ஸாக்கு அவன்தான் ரஸ்ஸாக்கு, துல் குவத்தில் மத்தீன் துல் குவத்தி வலிமை உள்ளவன், அல் மத்தீன் உறுதியானவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வசனம் 51வது சூறாவில் 58வது வசனத்தில் இருக்கிறது. இதில் இன்னல்லாஹ ஹுவ என்று படற்கையாக இருக்கிறது. ஆனால் இவர் ஓதுனன்னு சொல்லக்கூடிய நேரம் இன்னி ஆனன்று முன்னிலையா தன்னிலையாக இருக்குது. இவர் இப்னு மசூத் எப்படி ஓதியிருக்கிறாரு? இப்னு மசூத் ரசூலுல்லாஹ் ஓதுனதாக எப்படி சொல்கிறாரு? இன்னி ஆன நான் ரஸாக் என்று அவர் ஓதுகிறார். குர்ஆனில் அவன் ரஸாக் என்று இருக்கிறது. அப்போ நான் ரஸாக் என்று அந்த கருத்துலாம் ஒன்று தான். நான் ரஸாக்குன்றாலும் அவன் ரஸாக்குன்னு சொன்னாலும் அல்லாஹ்வை தான் குறிக்குது. அந்த கருத்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒன்றை சொன்னான்னு சொல்வதாக இருந்தால் அதில் எதில் உள்ளதை அவர் சொல்லணும். முன்ன பின்ன தப்பாக கூட ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா கூட உஸ்மான் காலத்திலெல்லாம் தொகுத்து எல்லா அறிஞர்கிட்டையும் கேட்டு உம்மத்து எல்லாம் ஒத்துக்கொண்டு இதான் குர்ஆன் என்று முடிவு பண்ணியாச்சுல. அதில் உள்ள அதை இந்த கருத்து இருந்துச்சுன்னா இதை கொண்டு ஸைத் இப்னு சாபித்தை கொண்டு போட வேண்டியானா? நீங்கள் போட்டு இப்படி நான் ஓதிருக்கிறேன் இதை சேர்த்துக்கிறேங்கன்னா அதை அதில் அதை பற்றின ஒரு முடிவு வந்திருக்குமா இல்லையா? புறா ஓதிக்கிட்டு இருந்தாருன்னா சரியாக வந்துடுமா? அப்போ இன்னி அனர் ரஸாக்குன்ற ஒரு ஓதுனதாக சொல்கிறாரு. அப்படி குர்ஆனில் இல்லை. எப்படி இருக்கிறது? இன்னல்லாக இந்த ஒன்று தான் இருக்குது, வேறு இதைத்தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இதைத்தான் அவர் தப்பாக மனப்பாடம் பண்ணியிருப்பார். இன்னல்லாக ஹுவர் ரஸாக்கு, இன்னல்லாக ஹுவர் ரஸாக்கு என்பதில் இந்த இன்னல்லாக ஹுவ என்பதை தூக்கிவிட்டு இன்னி ஆன நான் என்று மாற்றிருக்கிறார். அப்போ அந்த கருத்தை ரசூலுல்லாஹ் ஓதுனதை கேட்டிருப்பார். கேட்டுட்டு நான் சொன்னல ஏற்கனவே அந்த மொழி தெரிஞ்ச ஆளுகளுக்கு என்ன செய்யும்னு கேட்டால் மனப்பாடம் அப்படியே அச்சரம் பேசாமல் மனப்பாடம் பண்ண வராது. மொழி தெரிஞ்சுன்னா அந்த கருத்துப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க, வார்த்தைகளை போட்டுக்குருவாங்க. துல்லியமாக மனப்பாடம் பண்ணுறது குழந்தைகள் பண்ணுவாங்க, மொழி அறிவு இல்லாத அஜமிகள் பண்ணுவாங்க. அந்த அஜமிகளில் இருக்கிற ஹாஃபில் அரபில் கிடையாதுல்ல. குர்ஆனுடைய ஹாஃபில்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிற மொழி பேசுகிற மக்களில் இருக்கிற ஹாஃபில்கள் அளவுக்கு அரபு மொழி பேசுகிறவன்ல ஹாஃபில் கிடையாது. ஒன்றோட கொண்டு மனப்பாடம் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இன்னல்லாகன்று இருந்தால் அல்லாஹ் தானே சொல்லி இன்னும் அனான்னு போட்டுக்கிறது, அர்த்தம் தானே நான்கு போட்டுக்கிறது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுருக்குது, பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கவனிக்கிறது என்ன, அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது என்ன? குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கிறங்க. குர்ஆன் என்பது எழுத்தில் நமக்கு தரப்பட்டு விட்டது. எழுத்தில் உள்ளது ரசூலுல்லாஹ் காலத்தில் தான் எழுதுனாங்க. அதை எழுதுனது தான் யார் யார் விட்டுருக்கா விடாமல் இருக்கான்னு சரி பண்ணி அவ்வொரு காலத்துலையும் அதை சீர் பண்ணிட்டாங்க. உஸ்மான் காலத்தில் பிரதிகள் எடுத்துட்டாங்க. அதுதான் குர்ஆன். அந்த முஸ்ஹஃப உஸ்மானில் உள்ளதை தவிர அதுக்கு மாற்றமாக எவர் பேசினாலும் சரி அவர் யாவோ குறைவாக மறதியாக கவனக்குறைவாக அவர் அதை ஓதியிருக்கிறார் என்ற ஒத்த வரியில் தான் அதை முடிக்கணுமே தவிர அப்படி ஒரு கிராத்துன்னு இதை போய் ஓதலாங்கிறாங்க. எப்படி இன்னல்லாஹ் ஒரு அந்த வசனத்தையே எப்படி ஓதலாமா? இன்னி அனர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் ஓதுவீங்க?
அப்படி ஓதி ரசூலுல்லாஹ் ஓதி இருந்தார்கள்னா இதை வந்து ஸைத் இப்னு சாபித்துடைய அந்த குழுவில் கொண்டு இவர் கொடுத்து செக் பண்ணி நான் இந்த மாதிரி கேட்டிருக்கிறேன், நீங்கள் எந்த மாதிரி எழுதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அதை விவாத பொருளாக்கியிருந்தால் அன்றைக்கி அதுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும். அதை விட்டுப்புட்டு அதுக்கு பிறகு வந்து என்ன செய்கிறாரு, இன்னல்லாஹு ஒரு ரஸாக் என்றதை மாற்றி இன்னி அனர் ரஸாக்குன்னு ஓதுனார்னு வருகிறது. அப்போ இதெல்லாம் வந்து குரானில் வந்து கிராத்துங்கிற பேரில் இவங்க நிறைய விளையாடி இருக்கிறாங்க. அதாவது அந்த அறிஞர்கள் அங்கங்கே சில சகாபாக்கள் ஒன்று ரெண்டு ஓதியிருப்பாங்கல்ல, அதுகளையா பொறுக்கி கொண்டாந்து வச்சு இப்படி எல்லாம் ஓதி இருக்கிறார்கள், இப்படி ஒரு கிராத்தை பாருங்கள், அப்படி ஒரு கிராத்தை பாருங்கள், குரானில் எப்படியெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம் என்று பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க. இந்த 7 கிராத்துக்கு தப்பான விளக்கம் கொடுக்கக்கூடிய கூட்டம் குரானுடைய மகிமையை மகத்துவத்தை நாசக்கேடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து புகாரில் 3761 ஹதீஸை பாருங்கள். இதில் வந்து உலகத்துக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நம்ம எல்லோரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற சூறா, சின்ன சூறாக்கள் மனப்பாடம் பண்ணியிருப்போம்ல, அந்த சின்ன சூறாக்களில் இந்த ஒல்லைலிங்கிற சூறா இருக்குல்ல, ஒல்லையில் இதா யகுஷா, அது எல்லோரும் மனப்பாடம் பண்ணிப்பீங்க. ஒன்னகாரி இதாத்த ஜல்லா, இதுவும் உங்களுக்கு மனப்பாடத்தில் இருக்கும். அதுக்கடுத்து என்ன வரும், ஒமா கலக்க தக்கர உன்சாண்டு வரும். ஒல்லையில் இதா யகுஷா, ஒன்னஹாரி இதாத்த ஜல்லா, ஒமா கலக்க தக்கர உன்சா. ஒமா கலக்கவை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்னு மசூத் ஓதுறாரு, வதக்கர உன்சாங்கிறார். நம்ம வச்சிருக்கிற குரானில் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் மனப்பாடம் பண்ணியிருக்கிற அந்த ஹிஃப்லுல என்ன இருக்குது, ஒல்லையில் இதா யகுஷா, ஒன்னஹாரி இதாத்த ஜல்லா, ஒமா கலக்க தக்கர உன்சா. இப்படி தானே நாங்கள் எல்லோரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்குறோம். இப்படி தானே முஸ்ஹஃப் உஸ்மானில் இருக்கிறது. அதில் இவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு மாற்றமா ஒமா கலக்கவை தூக்கி விட்டுட்டு ஒத்தக்கர உன்சான்னு படிச்சிருக்கிறார். படிச்சுப்புட்டு அக்ரானிஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறார். ரசூலுல்லாஹ் எனக்கு அதை ஓதி காட்டினாங்கிறார். எப்படி ஓதினார், ஃபாஹு இலாஃபி, அவங்க வாயை என் வாயில் வச்சு ஓதி காட்டினார்கள் அப்படிங்கிறார். அப்படி வாய்க்கு வாய் நான் கேட்டேன். வாய்க்கு வாய் கேட்டதில் ஒமா கலக்க எங்கே போச்சு. அப்போ அம்புட்டு பேரும் சேர்ந்து ஓதி தொகுத்ததில் வந்து ஒமா கலக்கவை சொருவிட்டாங்களா. அப்போ வதக்கர உன்சாரதை ரசூலுல்லாஹ் சொல்லி ஒமா கலக்குங்கிறத நுழைச்சிட்டாங்களா, சேர்த்துட்டாங்களா. அப்போ இவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயமாக இருக்குது இது. அந்த மாதிரி அவர் ஓதுனது போயிட்டு போகிறாரு. மனப்பாடம் நான் சொல்கிறேன், அந்த மொழி அறிவு படைத்தவங்க என்ன செய்வாங்க, மனப்பாடம் பண்ணுறதுல மிஸ்டேக் நிறைய பண்ணுவார்கள். அந்தந்த தாய்மொழியில் ஒழுங்காக மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. குரானை மனப்பாடம் பண்ணுறவன்ட்ட போய் ஒரு குமுதம் பத்திரிகையை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க, அவனுக்கு பண்ண முடியாது. ஏன், இது அவன் தாய்மொழி. குரான் வந்து வேறு மொழி, அப்படியே இப்போ சொல்லுக்கு மனப்பாடம் பண்ணிடுவான். இங்கே ஒரு தமிழில் ஒரு புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ண சொன்னால் தமிழ்காரனுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அவன் குரான் மட்டும் மனப்பாடம் பண்ணிடுறான். அந்த மாதிரி வகையில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இவர் வந்து அதை சொல்கிறாரு, மாசால ஹாவுலாயி. இவர் இதை ஓதுனோன்னு ஆளுக்கு கொலை வெறியாக இவர்கிட்ட போய் சண்டைக்கு போயிருக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் தான் இப்படி ஓதுனாங்கிறாரு. அவரே சொல்கிறார், ஃபமாசால ஹாவுலாயி ஹத்தா காது எருதுனி, என்னை நிராகரிக்க என்னை அடிக்க முயற்சிக்கிற அளவுக்கு இவர்கள் என்னை எதிர்க்கிறாங்க, நான் ஒழுங்காகத்தான் ஓதுறேங்கிறாரு. அப்போ இவர் ஓதுனதை உம்மத்தை ஒத்துக்கிறல இப்னு மசூத் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், வதக்கர உன்சா தான் குரானில் உள்ளதாக இருந்தால் ஒமா கலக்கண்டு வந்து அதில் சேர்க்க முடிந்திருக்கிறது. இல்லாத ஒன்றை சேர்த்துட்டார்கள்னா அது குரானுடைய பாதுகாப்பா? இல்லை, அதுதான் உள்ளது என்று சொன்னால் அதில் உள்ளதை நீக்கிற அளவுக்கு பலவீனமாக இருந்துச்சுன்னு இவர் சொல்கிறாரு. நான் ஓதியிருக்கேன், ரசூலுல்லாஹ் இப்படி தான் எனக்கு ஓதுனாங்கங்கிறாரு, என் காதால் கேட்டேங்கிறாரு. இப்படி எப்படி ரசூலுல்லாஹ் ஓதியிருப்பாங்க? இப்படி ஓதி இருந்தால் எல்லோரும் இப்படி தானே எழுதி வச்சுருப்பாங்க. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஓதினார்கள் என்று சொன்னால் வஹி எழுதின எல்லாரும் வதக்கரை உன்தான் தானே எழுதி வச்சுருப்பாங்க. எழுதி வச்சுருந்தா அந்த மாதிரி தானே முஸஹஃப் உஸ்மான்லையும் எடுத்து எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு ஓதுனதாக சொல்வது இவருடைய கவனக்குறைவு. இவரை கவனக்குறைவு ஆக்கிறதுக்கு நம்ம தயக்கம் பண்ண தேவையில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாப்பற்றதை ஆக்கிறதுக்கு தான் கோபம் நமக்கு வரணும். இவருடைய கண்ணியத்தை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலாமுல்லாவில் விளையாடலாம் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய கலாம் பாதுகாக்கப்பட்டது தான் அதனுடைய தனி சிறப்பே.
அந்த சிறப்பை காலி பண்ணக்கூடிய விதமாக இப்னு மசூத் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒத்தக்கரை தாண்டு ஓதுனாண்டு வருது. ஒன்று அவர் பிழையாக மனப்பாடம் பண்ணி ஓதிவிட்டார், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவர் ஓதும்போது நீ பிழையாக ஓதுறன்னு சண்டைக்கு போயிருக்கிறாங்க மக்கள். அதிலே வழங்குறது இவர் சொன்னபடி ரசூல்லா ஓதலைன்னு வழங்குது. ஒரு ஆளுடைய கருத்தை விட மக்களுடைய கருத்து தான் கரெக்டாக இருக்கும். அதிகமான பேர் மனப்பாடம் பண்ண தான் சரியாக இருக்கும். அப்போவே அது எதிர்ப்புக்கு ஆளாக இருக்கிறாரு, அதுலேயும் வழங்குது. அல்லது அவருக்கு பின்னாடி வந்த யாராவது இப்படி ஒரு சம்பவத்தை உருவாக்கி சொல்லியும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது நமக்கு எதுன்னு தெரியுதோ தெரியலையே, அது நமக்கு மேட்ரு கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம் பாதுகாக்கப்பட்டது என்பது மேட்ரு. அப்போ அல்லாஹ்வுடைய கலாமில் ஒரு சொல்லை நீக்க முடியும் என்று ஒரு ஹதீஸ் சொல்லுமையானால் அது ஹதீஸ் இல்லை, அல்லது அவர் பிழையாக சொல்லிவிட்டார். ஒன்று ஹதீஸ் இல்லைன்ட்டு போங்க, அல்லது இப்னு மசூத் பிழையாக சொல்லிட்டார், ஒரு மனுஷருடைய பிழை அது அப்படின்னு போகணும். அதே மாதிரி புகாரில் 4591வது ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருது, லா தகூலு லிமன் அல்கா இலைக்குமு சலாம மூமினா லெஸ்த மூமினா. இப்படி ஒரு குர்ஆன்ல வசனம் இருக்குது. யார் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டானோ, லா தகூல் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், லிமன் அல்கா இலைக்குமு சலாம, உங்களுக்கு சலாமை எவன் போட்டானோ, சலாமை போட்டான்னா சொன்னான்னு அர்த்தம், தமிழுக்கு அப்படி தான் சொல்ல முடியும். லிமன் அல்கா இலைக்குமு சலாம, யார் உங்களுக்கு சலாமை போட்டானோ, சலாம் சொன்னானோ, அவனை நோக்கி லஸ்த மூமினன், நீ மூமின் கிடையாது, மூமினாக நீ இல்லை என்று சொல்லாதீர்கள் இப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இது இப்படி தான் குர்ஆனில் இருக்கிறது. எப்படி இருக்குது? லா தகூலு லிமன் அல்கா இலைக்குமு சலாம லஸ்த மூமினான்னு தான் குர்ஆனில் இருக்கிறது. இதில் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் ஒரு கர ஜமாத்துன் ஆகரூன, இந்த வசனத்தை ஜமாத்துன் ஆகரூன மற்றொரு பெரிய கூட்டமே ஓதி இருக்கிறார்கள். அஸ்ஸலம, சலம என்று ஓதியிருக்கிறார்கள். பிகைரி அலிஃபின், அலிஃப் இல்லாமல். அதாவது லா தகூலு லிமன் அல்கா இலைக்குமு சலாம, அந்த சலாமன் தானே மேலே இருக்குது. சலாம என்று லாமு நெடிலாக இருக்கிறது. அதை ஒரு கூட்டத்தார் ஜமாத்துன் ஆகரூன இன்னொரு ஜமாத்து ஓதி இருக்கிறார்கள். ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஒரு ஜமாத்தை ஓதியிருக்கிறாங்க. என்னென்னு ஓதியிருக்கிறாங்க? அஸ்ஸலம, சலம என்று ஓதியிருக்கிறார்கள். பிகைரி அலிஃபின், அலிஃபு இல்லாமல். அப்போ சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒல் கிராத்தானி பிஸ்ஸபை, 2 கிராத்தும் 7 கிராத்தில் அடங்குவான். எப்படி கதை? பிள்ளையாக சொல்லிட்டாருன்னு சொல்ல விட்டுவிட்டு ஒல் கிராத்தானி 2 கிராத்தும். எந்த 2 கிராத்து? லிமன் அல்கா இலைக்குமு சலாம, லிமன் அல்கா இலைக்குமு சலம. குர்ஆனில் நீங்கள் ஓதலாம். அதுவும் வகையில் வந்தது தான், இதுவும் வகையில் வந்தது தான், ரெண்டுமே கிராத்து தான். 7 கிராத்தில் இது ஒரு வகை தான்ட்டு சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது இந்த சலமன்ற ஒரு கூட்டத்தார் ஓதுறாங்க. சலம என்று இதில் இல்லை, முஸ்ஹப் உஸ்மானில் இல்லை. இது ஏதோ ஒருத்தர் பிழையாக ஓதியிருக்கிறாங்க, நம்ம அதை அலட்சியப்படுத்தணும் அப்படின்ட்டு கடந்து போகிறதுக்கு பதிலாக முட்டு எப்படி கொடுக்குறாங்க? ஒல் கிராத்தானி பிஸ்ஸபை, இந்த 2 கிராத்தும். எந்த 2 கிராத்து? லிமன் அல்கா இலைக்குமு சலாம என்ற ஒரு கிராத்தும், லிமன் அல்கா இலைக்குமு சலம என்ற ஒரு கிராத்தும் ஃபிஸ்ஸபை, சபுல 7ல் உள்ளது. சபுன்னா 7 கிராத்து, 7ல் அடக்கம். அப்போ இது என்னது? என்ன குர்ஆனை பற்றி உங்களுடைய மதிப்பு என்ன? குர்ஆனுக்கு தொண்டு செய்கிறோங்கிற பேரில் இவர்கள் குர்ஆனுக்கு ஆற்றியிருக்கிற ஒரு மதிப்பு என்னன்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி புகாரில் 4701வது ஹதீஸில் வருகிறது. அதில் என்ன வருதுன்னா, ஃபைதா ஃபுஸ்ஸிக அன் குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளத்தை விட்டு அந்த நடுக்கம் போன பிறகு காலு மாதா கால ரப்புக்கும்னு ஒரு வசனம் வந்துக்கிட்டு இருக்கிறது. அது நமக்கு அதில் தேவையானது ஃபைதா ஃபுஸ்ஸிக, ஃபுஸ்ஸிக என்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு தேவை. இப்படி தான் அந்த வசனம் என்ன இருக்குது? குர்ஆனில் இருக்கிறது. இந்த வசனத்தை, பெரிய ஹதீஸு, அந்த வசனத்தை ஃபுஸ்ஸிக என்று தான் இருக்கிறது. ஆனால் அந்த வசனம் எங்கே வருதுன்னு கேட்டால் 34:23 வருது. ஒலா தன்ஃபவு ஷஃபாஅத்து இந்தஹு இல்லா லிமன் அதின லஹு ஹத்தா இதா ஃபுஸ்ஸிகன்னு வருதா?
இந்த ஃபுஸ்ஸிகங்கிற இந்த இந்த சொல்லு தான் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது 34, 23 வசனத்தில் இருக்கிறது. இதை எல்லாரும் இப்படி தான் ஓதியிருக்கிறாங்க. ஆனால் கரஹா அல் ஹசன், இந்த ஹசன் பசரி, ஹசன் பசரி இதை ஓதியிருக்கிறார். ஃபி ஹாதல் ஹர்ஃபி, இந்த சொல்லில், ஃபுஸ்ஸிக என்கிற இந்த சொல்லில் ஓதியிருக்கிறார். இதா ஃபுர்ரிக, ரே வச்சு, பிர்ராயி ஒல் கைனி, ரேயும் கைனும் போட்டு, அங்கே ஜேயும் ஐனும் இருக்கிறது. ஃபுஸ்ஸியா என்பதில் ரெண்டாவது எழுத்தாக ஜே இருக்கிறது, மூணாவது எழுத்தாக ஐன் இருக்கிறது. இவர் ஹசன் பசர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஐனை பிடிச்சி கைனா மாற்றுறாரு, ஜேயை பிடிச்சி ரேயா மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாரு? இதா ஃபுர்ரிக. அப்போ கரஅகல் ஹசனும், ஹசன் இதை ஓதி இருக்கிறார். ஃபி ஹாதல் ஹர்ஃபி, இந்த ஃபுஸ்ஸிக என்கிற ஹர்ஃபை பற்றி ஓதியிருக்கிறார். இதா ஃபுர்ரிக என்று ஓதியிருக்கிறார். ஃபுர்ரிகன்னு சொன்னால் கூட விளங்காதுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், அதை ஃபுஸ்ஸியன்று விளங்கிடக்கூடாதுல்ல, பிர்ராயி உல் கைனி, ரேயையும் கைனையும் போட்டு ஓதியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கைனில் மோஜமா, அந்த கைனுங்கிறது கைனுண்டு போட்டு ஐனுண்டு விளங்கிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் என்ன செய்கிறாங்கன்னு, புள்ளி உள்ள மோஜமானா புள்ளி உள்ளது. அப்போ புள்ளி உள்ள கைனை கொண்டும் ரேயை கொண்டும் ஹத்தா இதா ஃபுர்ரிக என்று அவர் ஓதியிருக்கிறாரு. அவர் என்ன ஓதியிருக்கிறார், பிழையாக சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போங்க, என்ன ஓதியிருக்கிறாருன்னா அப்படி ஓதலாம்னு அது ஒரு கிராத்து. இப்போ நீங்கள் இதே வசனத்தை குரானில் ஓதுமே என்ன செய்யணும், ஹத்தா இதா ஃபுர்ரிக என்று நீங்கள் ஓதலாம் இவங்க கருத்து பிரகாரம். ஏன்ப்பா இப்படி ஓதுற, அது ஒரு கிராத்து இருக்குது. யாருடைய கிராத்துப்பா? ஹசன் ஓதியிருக்கிறாரு, அதுவும் 7 கிராத்தில் உள்ளது. குரானில் விளையாடுவீங்களா அப்போ அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி புகாரில், எல்லாம் புகாரில் உள்ளாதான் உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். 1, 2 திருமதி வந்திருக்குது. புகாரில் 4780வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபலா தாலமு நஃப்சுன், எந்த ஆத்மாவும் அறிந்து கொள்ளாது. ஃபலா தாலமு நஃப்சுன், எந்த ஒரு மனிதனும் அறிய முடியாது. மா உஹுஃபியலகும், அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை, மின் குர்ரத்தி ஆயுனின், ஆயுன்னா கண்கள், குர்ரத்துன்னா குளிர்ச்சி, கண் குளிர்ச்சி, மறைக்கப்பட்ட கண் குளிர்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், மறுமையில் சொர்க்கத்தில் நமக்கு கண் குளிர் என்பது மனங்குளிர செய்வதற்கு அப்படி சொல்லுவாங்க. தமிழில் மனம் குளிர செய்தான்னு சொல்லுவாங்க, அரபியில் கண் குளிர செய்தான்னு சொல்லுவாங்க. இப்படி கண்ணு தானே பார்த்து முதல்ல குளிருது, அப்புறம் தானே மனம் குளிரும். பெரிய அரண்மனை உங்களுக்கு தந்துட்டாங்கன்னு வைங்க, அதை பார்த்தோன்னு கண் குளிர்ச்சியாக இருக்குன்னு அவன் சொல்லுவான் அரபியில். தமிழ்காரன் என்ன செய்வான்னா மனம் குளிர்ந்ததுன்னு சொல்லுவான். அப்போ குர்ரத்தை என்னென்னா மனம் குளிரக்கூடிய விஷயம். மறுமையில் உங்களுக்கு இன்னும் அல்ல மனம் குளிரக்கூடிய விஷயங்கள்லாம் தரப்போகிறான், அது மறைச்சி வச்சுருக்கிறான். அது எந்த ஆத்மாவும் அறிய, அப்போ போய் தான் தெரிய முடியும். ஃபலா தாலமு நஃப்சுன், எந்த ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. மா உஹுஃபியலகும், அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருப்பதை, மின் குர்ரத்தி ஆயுனின், அவங்களுடைய மனம் குளிர்கின்ற விஷயங்களில் எது மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, என்னென்ன கிடைக்கணும் சொல்லப்படலையில், எனக்கு கிடைக்கிற அரண்மனை என்ன, மாட மாளிகை என்ன என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு கண் குளிர்ச்சியை தருகிறது, மனங்குளிர்ச்சியை தருகிறது. அந்த விஷயத்தை எனக்கு அறிந்து கொள்ள முடியாது, அங்கே போனால் தான் தெரியும் இப்படிங்கிற விஷயம். இது பிரச்சனை இல்லை நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால், குர்ரத்து ஆயுனின் என்பது தான் பிரச்சனை. இது குரானில் நீங்கள் வச்சுக்கிற குரானில் உஸ்மானுக்கு முசாஃபா உஸ்மானில் நாங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறதுல என்ன வருது, இப்படி தான் இருக்குது, மீன் குர்ரத்தி ஆயுனின்னு இருக்குது. அதில் அபு ஹுரைரா என்ன செய்கிறார், இந்த சூறாவை, இந்த வசனத்தை ஓதும்போது எப்படி ஓதுறாருன்னு கேட்டால், குர்ராத்தி ஆயுனின், குர்ரத்து ஆயுனின்று இருக்குது நம்முடைய முஸஹஃப உஸ்மானில். மனப்பாடம் அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதில் என்ன பண்ணுறாருன்னா, அபு ஹுரைரா கிராத்தில் ஓதுறாரு. எப்படி ஓதுறாரு? உலா தாலமு நஃப்சுன் மா உஹுஃபியலஹும் மின் குர்ராத்தி ஆயுனின், நெடிலாக ஆக்கி குண்டு தேக்கி பதிலாக நீட்டத்தை போட்டான், குர்ராத்தின்னு. மின் குர்ராத்தி ஆயுனின், கண் குளிர்ச்சியான வைகள்னு பன்மை சரியா ஒருமை சரியாங்கிற மீனிங்க்கு நம்ம போக வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய குரான் பாதுகாக்கப்பட்டுருச்சுல, பாதுகாக்கப்பட்ட அந்த தஃபத்தைனில் என்ன இருக்குது, 2 அட்டைக்கு இடையில் உள்ளதில் என்ன இருக்குது, குர்ரத்தைன் தானே இருக்குது.
முசஹப் உஸ்மானில் இப்போ எடுத்து பார்த்தா குர்ரத்து ஐன் தானே இருக்குது. அப்போ குர்ரத்து ஐனுண்டு எழுதி ஒட்டுமொத்த உம்மத்தும் அதை ஒத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் ஏன் குர்ராத்து ஐனுண்டு படித்தார்? பிழையாக படிச்சுட்டாரு, அவ்வளோதான். இப்போ படிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, குர்ஆனில் 50 பேருக்கு மாற்றமாக ஒருத்தர் ஓதுவாராம், அதையும் குர்ஆன்ட்டு நம்ம ஏற்றுக்கிறோன்னு, அது ஒரு வகைன்னு ஒத்துக்கிறணுங்கிறாங்க. நீ ஒத்துக்கிருவாப்பா? இஸ்லாத்தை குர்ஆனை படித்து விரும்பி வரக்கூடியவன் பார்த்தா என்ன செய்வான்? என்னடா குர்ஆன் பாதுகாக்கப்படுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, வந்தோம், குர்ஆனில் போட்டு விளையாட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி குர்ஆன் அல்லாஹ்வுடைய நம்புறன்னு போக மாட்டான், ஓடி போயிடுவானே. நீ அபூ ஹுரைரா மதிக்கிறதுக்காக வேண்டி இதையும் ஒரு கிராத்துன்னு ஒத்துக்கொள்ள நீ தயாராக இருந்தால் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவன் விரட்டி விடுமே. இது குர்ஆனை வச்சுத்தானே இஸ்லாத்துக்கு நம்ம அழைக்க வேண்டி இருக்கிறது. அப்போ எப்படி வருது? காலம் அபுமானில் அமஷன் அபி சாலிஹின், அபு சாலிஹ் அறிவிக்கிறாரு, கரா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா ஓதினார். எப்படி ஓதினார்? இது சஜிதா 17வது வசனத்தில் வருது, வழங்குதா? அதில் ஓதுறாரு, குர்ராத்தி ஆயுனின். நம்ம குர்ஆனில் இருக்கிறது எப்படி? குர்ரத் ஆயுனின் மின் குர்ரத்தி ஆயுனின் இப்படின்னு வாசகம் இருக்கிறது. இந்த வாசகத்தை பிடிச்சி இவர் ஏன் போட்டு நீட்டுறாரு? குர்ராத் ஆயுனின் தப்பாக நீட்டிட்டார். ஒத்த வரி முடிஞ்சு வச்சு கதை. அவர் தப்பாக நீட்டி விட்டார். குர்ரத் ஆயுனின் மனிதன் மனப்பாடம் பண்ணி பிழையாக ஓத மாட்டானா? அந்த மாதிரி பிழையாக ஒரு மனிதர் ஓதுவார்கள். இன்றைக்கி எத்தனை ஹாஃபில்கள் ஓதக்கூடியது பார்த்திங்கன்னா, சிலது தப்பாக மனப்பாடம் பண்ணியிருப்பான், தப்பாக ஓதுவான், சொல்லி சொல்லி கொடுத்தாலும் வராது, ஏன்னா அப்படியே அவன் பழகிட்டு போயிட்டதுனால. அந்த மாதிரி மனிதர்களுக்கு பெரிய நீண்ட தொகுப்பு குர்ஆன் என்பது. அவ்வளோ மனப்பாடம் பண்ணும் பொழுது 1-2 வார்த்தைகள் முன்ன பின்ன மனப்பாடம் பண்ணுவார்னு சொன்னால் அவருடைய மனப்பாடத்தில் பிழை, இது ஒரு குற்றம் கிடையாது, இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் கிடையாது, இது ஒரு சகஜம், யாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சஹாபையரை கண்ணியத்தை நீ காத்துக்கிறலாம். அதை விட்டு என்ன செய்கிறேன்னா இப்படியும் ஓதலாம்டா நடத்தது. அப்போ இப்படி நல்லா இறக்கணான்னா எப்படிப்பா இறக்கணாது அதை சொன்ன முதல்ல. இப்படியா அப்படியா? இப்படி இறக்குனா அப்படி எழுதி வச்சுருக்கிற, அப்படி இறக்குனா இப்படியா ஓதுனார் அவர்? வருமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இது புகார் 4780 படிச்சிங்கன்னு சொன்னால் 7 கிராத்துன்னு விளையாடி இருக்கிறாங்க. குர்ஆனுடைய இன்றைக்கி மேற்கத்தியவாதிகளுக்கு பதில் சொல்வதற்கு முஸ்லீம் உம்மத்துக்கு பெரிய சிரமத்தை உண்டாக்குறதுக்குன்னு இந்த 7 கிராத்து கும்பல் தான். இவங்க பண்ணியிருக்கிற அந்த கூத்துக்களை வச்சு தான் ஒன்றா எடுத்து போட்டு கேட்குறான், குர்ஆன் எது குர்ஆன், இது குர்ஆன், அது குர்ஆன், அது குர்ஆனான்னு கேட்குறான். அவன் திணறிக்கிட்டு போகிறாங்க. என்கிட்ட அது தெரியலை. இப்போ நம்ம மாதிரி என்ன செய்யறல ஆய்வு பண்ணலை. அவங்க என்ன செய்கிறாங்க, அஜர்த்தில் போய் கேட்பாங்க, ஆமாங்க அப்படி இருக்கிறாத்து இருக்க தாங்க செய்யுதுன்னொன்னே இவன் புசுக்குன்னு உட்காந்துருவான், தாவா பண்ணுறவன். ஏன்னா அஜர்த்த லட்சம் அப்படி இருக்கிறது. மேற்கத்திய உலகத்தினுடைய எல்லா கேள்விக்கும் எல்லோரும் பதில் சொல்கிறாங்க. இந்த சப கிராத்துன்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள உலமாக்கிட்ட போய் கேட்பாங்க, என்னங்க இப்படி இருக்காமலங்க, புகாரில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஆமாப்பா இருக்குது, எதுங்க சரி, அதுவும் சரி இதுவும் சரி, ஆட போங்கடா கூறு கட்டவங்களான்னு ஓடி போயிட மாட்டான். தாவா களத்தில் இருக்கிறவனே ஓடி போயிடுவான். அப்போ நம்ம முதல்ல உங்களுக்கு இந்த அடிப்படை ஏன் மறந்ததை, இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம், நாம் தான் பாதுகாப்போம்னு அல்லாஹ் கொடுக்குற கேரண்டி ஏன் மறந்தீர்கள்? அவன் பாதுகாத்து ஹிஃபுல்லில் பாதுகாத்து வச்சானா இல்லையா? எல்லாருடைய ஹிஃபுல் தில்க ஆயாத்துன் ஃபி சுதூர் இல்லதீன ஊத்துல் இல்ம, ஞானம் கொடுக்கப்பட்டவருடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்ட வசனம்னு அல்லாஹ் சொல்கிறானே. அந்த உள்ளங்கள் அத்தனை உள்ளங்களும் எப்படி மனப்பாடம் பண்ணியிருந்தது? அந்த ஒத்த உள்ளத்தை கழிச்சுவிட்டு அபூ ஹுரைரா உள்ளத்தை கழிச்சிட்டு பார்த்தா அத்தனை உள்ளங்களும் குர்ரத்தை என்ன மனப்பாடம் பண்ணியிருக்கிறது. அந்த மனப்பாடத்தை வைத்து தான் எழுதவும் படுகிறது. எழுதப்பட்டதில் குர்ரத்தை தான் இருக்கிறது. அப்போ இந்த 7 கிராத்துங்கிறதுல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய எல்லாத்தையுமே சொல்லி அவங்களுடைய, ஏன்னா நீங்கள் இப்போ இது பயான் கிடையாது, 1-2 குறிப்பு போடுவதற்கு. நீங்கள் ஆலிம்களாக உருவாகிறீங்கன்னு சொன்னால் எப்படியெல்லாம் இருக்குன்னு அத்தனை என்ன செய்ய முடிஞ்ச அளவுக்கு இப்படி இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு. அதனால் 7 கிராத் என்பது இப்படி கிடையாது. 7 முறையில் அருளப்பட்டது நிஜம், அதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது. ஒரு அருளப்பட்டதையே 7 வட்டாரத்தில் 7 விதமாக அந்த சொல்லை என்ன செய்வாங்க, உச்சரிப்பார்கள். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அல்ல, அதுவும் நான் இறக்குனது என்று அக்செப்ட் பண்ணிக்கிறான், அவ்வளோதானே தவிர சொற்களை கூட்டுவது குறைக்குவது என்பது இல்லை, இது வராது. அதை விளைவிக்கணும். இன்னும் இது சம்பந்தமாக என்னென்ன கிராத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.